ஊராட்சி நடுநிலைப்பள்ளி தீத்தாம்பாளையம் நடுநிலைப்பள்ளி இன்னைக்கு சிறப்பாக இந்த வட்டாரத்திலே இன்னைக்கு இந்த மாணவ செல்வங்களுக்காக பயன்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் திரு உதயநிதி அவர்களும் அதே போல இன்னைக்கு சிறப்பாக பள்ளி கல்வித்துறையினுடைய பராமரித்து வருகிற இன்னைக்கு செயல்பட்டு வருகிற நம்முடைய மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பள்ளிக்கல்வி அமைச்சர்களும் சிறப்பாக இன்றைக்கு இந்த பள்ளிக்கல்வியை சிறப்பாக மேம்படுத்தி வருகின்றார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கையினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன, பல்வேறு திட்டங்கள். எனவே அந்த வகையிலே நம்முடைய தீத்தாம்பாளையம் நடுநிலைப்பள்ளி இன்னும் மாணவருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய வட்டார வளர்ச்சியாளர்கள் எல்லாம் இங்கே குறிப்பிட்டார்கள். அதற்கு பெற்றோர்கள் இருக்கக்கூடியவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். என்று சொன்னால் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். அதில் இங்கு குறிப்பிட்டாக காலை சிற்றுண்டி திட்டம் இன்னைக்கு ஒரு அற்புதமான திட்டம். மற்ற மாநிலங்கள் எல்லாம் பின்பற்றக்கூடியவான திட்டமாக மட்டுமல்ல, வெளிநாட்டிலே கூட இன்றைக்கு அதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு அரசு பள்ளியில 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படித்த மாணவ செல்வங்களுக்கு மாணவிகளுக்கு முதல்ல அந்த திட்டம் துவங்கியது. இப்பொழுது மாணவர்களுக்கு அந்த திட்டம் வழங்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அது 1000 ரூபாய் திட்டம். மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கிற தலைப்பிலும் மாணவர்களுக்கு இன்றைக்கு தமிழ் புதல்வன் என்கிற தலைப்பில் இன்றைக்கு திட்டங்கள்லாம் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு காரணமாக இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. இப்படி எண்ணற்ற திட்டங்கள் பட்டியலிட முடியும். ஏன்னு சொன்னால் இன்னும் கலை நிகழ்ச்சி இருக்கிறது. நாங்கள்லாம் பேசிய பிறகு கலை நிகழ்ச்சி இருக்குது. நீங்களும் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பள்ளியை பொறுத்தளவு பல ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கல்விக்கண்ணை திறந்த தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கூட இந்த பள்ளிக்கு வந்திருப்பதாக செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு 1921ஆம் ஆண்டு இன்னைக்கு 5ஆம் வகுப்பு வரை ஆரம்ப பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வெள்ளக்கோயில் வட்டாரத்திலேயே துவங்கப்பட்ட குறிப்பிட்ட சில பள்ளிகளே ஒரு இன்றைக்கு 3 பள்ளி என்று சொன்னால் அதிலே ஒரு பள்ளியாக இன்றைக்கு தீத்தாம்பாளையம் பள்ளியும் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த காலகட்டத்திலேயே இன்னைக்கு ஒரு 50 சென்ட் இடத்தை நம்முடைய திரு சின்னசாமி கவுண்டர் வழங்கி இந்த பள்ளி துவங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கார் என்று சொன்னால் அவருடைய பாராட்டுக்குரிய ஒன்று. எனவே இது போன்ற பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால்தான் இது போன்ற திட்டங்கள் நிறைவேறும் என்றுதான் இன்னைக்கு நம்முடைய என்ன திட்டங்களை அரசு செயல்படுத்தினாலும் இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு இங்கே வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பள்ளி சிறப்பாக இங்கே செயல்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த பள்ளி வெள்ளக்கோயில் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் பொறுப்பேற்றிருந்த பொழுது அன்றைக்கு நீங்கள் நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது அன்றைக்கு பரிந்துரை செய்து அந்த பள்ளி நடுநிலைப்பள்ளியாக ஆரம்ப பள்ளியிலிருந்து நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்ந்தது என்பது இன்னைக்கு எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு சிறப்பான ஒரு பள்ளி இன்றைய நூற்றாண்டு விழா கண்டிருக்கிறது என்று சொன்னால் உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இதே போல சமீபத்தில் நம்முடைய பச்சாபாளையம் ஊராட்சியில் இந்த பள்ளி சேமலபாளையம் வலசிலை அங்கே இந்த பள்ளி நூற்றாண்டு விழா கண்டது. அதே போல சின்னமுத்தூர் பள்ளி இதே போல நூற்றாண்டு கண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளி. இந்த வட்டாரத்தில் இப்படி 2-3 பள்ளிகளை சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு மன்னிக்கு பச்சாபாளையத்தில் நாதநாயக்கம்பட்டியும் இறைந்து இருக்கக்கூடிய அந்த செலமான் வலசில் நூற்றாண்டு விழா கண்டது அந்த பள்ளி. எனவே இப்படி ஒரு குறிப்பிட்ட சில பள்ளிகளில் இந்த பள்ளி முத்திரை பதித்திருக்கிறது, பாராட்டுக்குரிய ஒன்றது. எனவே அந்த வகையில் இந்த பள்ளியிலே கூட ஏறத்தாழ நம்முடைய சத்துணவு மற்றும் நம்முடைய அங்கன்வாடி மதிய உணவு திட்டத்தில் பணியாற்றிய அருமை முத்தம்மாள் அவர்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்று இன்றைக்கு மேடையில் முன்னால் அமைந்திருக்கிறார்கள். அதே போல முன்னாள் ஆசிரியராக இங்கு பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு மாணிக்கம் அவர்களும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இது போன்றவர்களெல்லாம் இந்த பள்ளி தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு மட்டுமல்ல, இந்த பகுதியினுடைய மக்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கிற காரணத்தால் தான் இந்த பள்ளி இங்கே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மேலும் மேலும் இந்த பள்ளி இன்னைக்கு நடுநிலைப் பள்ளியிலிருந்து உயர்நிலைப் பள்ளியாக உயர வேண்டும், அதே நேரத்தில் மேல்நிலைப் பள்ளியாக உயர வேண்டும். அதையெல்லாம் நாங்கள் கண்ணார கண்டு ரசிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை இந்த விருப்பத்தை இந்த நேரத்தை தெரிவித்து அந்த வாழ்த்துக்களாகவும் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது தமிழ்நாடு அரசில் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய பள்ளி கல்வி மட்டுமல்ல உயர்கல்வி இன்னும் குறிப்பாக சொன்னால் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் பள்ளி கல்வி என்றும் உயர்கல்வி என்றும் இன்னைக்கு கல்லூரி கல்வி என்றும் 2ஆக பிரித்து அதற்கென தனியாக அமைச்சகத்தை உருவாக்கி 2 அமைச்சர்கள் நியமித்து அந்த பள்ளி கல்வியில் மேம்படுவதற்காக பல்வேறு வித்திட்டவர் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள். இப்படி இப்போ சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே அந்த வகையில் மட்டுமல்ல, இப்பொழுது நான் முதல்வன் என்கிற திட்டம்
பள்ளியில் படித்து கல்லூரியில் படிக்கிற பொழுது ஒரு இலக்கை நோக்கி மாணவ செல்வங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, இளைய சமுதாயம் செல்லக்கூடிய சூழ்நிலை நான் முதல்வன் என்கிற திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை உருவாகி இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். எனவே அந்த வகையில் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி அடைவதோடு அதே நேரத்தில் இந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ச்சி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.